Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய மகிமுள்ள நாமத்தில் இந்த காலைவேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தை ஆசீர்வாத மன்னா மூலமாய் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கிருபை உள்ளவர். இந்த மாதத்தின் கடைசி நாளிலே 31வது நாளிலும் நம்மோடு பேசி நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாதத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் எல்லா நிலையிலும் வழி நடத்தி வந்தார், கைவிடாமல் இருந்தார், பாதுகாத்தார். சோர்ந்த வேளையிலே எந்தெந்த தேவைகள் மத்தியிலே நம்முடைய போக்குவரத்திலே சகலத்திலையும் கர்த்தர் நம்மை பாதுகாத்தார், வழி நடத்தினார். அவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். அவரை எப்பொழுதுமே ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்று சொல்லி ஆண்டவரை நாம் ஒவ்வொரு நாளும் மகிமைப்படுத்தும். காரணம் என்ன? இன்னொரு புது மாசத்திலே நம்மை மேன்மையாய் ஆஸ்வதிக்க போகிறார். அல்லேலூயா. சோர்ந்து போகாதிருங்கள். இந்த காலவேளையில கூட கர்த்தர் ஒரு மகிமையான வாக்குத்தத்தத்தை கொடுத்து நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க போகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதத்திலே 35ஆம் வேத வசனத்தை வாசித்து பாருங்கள். உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர், உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய காருண்யம் இன்றைக்கு நம்மை பெரியவனாய் மாற்றுகிறது. பிரியமானவர்களே, 3 விதமான மேன்மையான காரியத்தை பார்க்க போகிறோம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இரட்சிப்பின் கேடகத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிதியோனுடைய வாழ்க்கையிலே நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்திலே அவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இரட்சிப்பின் கேடகமாய் அவனை பாதுகாத்தார். மீதியானியரிடத்திலிருந்து பாதுகாக்கும்படி அவனையே பராக்கிரமசாலியாய் மாற்றி வெற்றி உள்ளவனாய் மாற்றினார். அவருடைய கேடகம் நமக்கு பாதுகாப்பை குறிக்கிறது. ஹல்லேலூயா. ரட்சிக்கிறது, நம்மை விடுவிக்கிறது. கவலைப்படாதிருங்கள். உங்களையும் இந்த நாட்களிலே தேவன் விடுவித்து எல்லா சூழ்நிலையிலிருந்து உங்களை பாதுகாத்து நடத்த போகிறார் தொடர்ந்து. அதே போல 40 வருஷங்கள் ஆண்டவர் மோசேவினால் நடந்து வந்து நடத்தப்பட்ட ஜனங்களை யோசுவா கையிலே கொடுத்தார். யோசுவா ஆண்டவரை நம்பி அவர் சத்தம் கேட்டு விசுவாசத்திலே அவர் ஆலோசனை கேட்டு ஜனங்களை நடத்தினான். வலது கரம் தாங்கி கொண்டிருந்தது. யோர்தானை பிளந்து எரிகோவை தகர்த்து தொடர்ந்து வலது கரத்தினாலே நடத்தி சென்றார். கலங்காதிருங்கள், இதுவரை நடத்தினவர் இனியும் நடத்துவார். ஹல்லேலூயா. அதே போல தானியேல் வாழ்க்கை பாருங்கள். அந்நிய தேசத்திலே அடிமையாய் இருந்தவனுக்கு 10 மடங்கு ஞானத்தை கொடுத்து அவனை எல்லா விதத்திலும் பிரதானிகளின் தலைவனாய் அவனை உயர்த்தி அவனுடைய காருண்யம், ஃபேவர் ஆஃப் த லார்ட், gift of the Lord, grace of the Lord, ஆண்டவருடைய கிருபையும் அவருடைய அனுகூலமும் நமக்கு எப்பொழுதும் வைத்திருக்கிறார். எந்த நிலைமையில் இருந்தாலும் தானியேலை போல நாம் தீட்டுப்படாமல் காத்துக்கொள்வோம். குறிப்பாய் வாலிப பிள்ளைகள் இன்றைக்கு தானியேலை போல கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஜெபிப்பதிலும் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்கிற வைராக்கியத்திலும் அவனுக்கென்று எந்த விதமான மேன்மை இல்லாமல் கர்த்தரையே மேன்மைப்படுத்தினது போல நாம் இன்றைக்கு கர்த்தரை பற்றி கொள்ளும் பொழுது அவருடைய காருண்யம் இந்த தேசத்திலே, இந்த பூமியிலே, நம்முடைய சொந்த பந்தன் மத்தியிலே, நம்முடைய சமுதாயத்திலே, குடும்பத்திலே, ஊழிய பாதையிலே பெரியவனாய் மாற்றும். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலே எல்லாருக்காக ஜெபிக்கிறேன். 31 நாட்களை நடத்தி வந்த தேவனுக்கு நன்றி சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உமது காருண்யம் எங்களை பெரியவனாக்கும் என்ற தீர்க்க தரிசனமான வார்த்தையோடு கூட நாங்கள் உம்மை சந்திக்கிறோம். உமது வார்த்தை எங்களோடு கூட இருந்து எங்களை சந்தித்து இந்த நாளில் ஒரு பெரிய மாற்றத்தை எங்களுக்குள் கட்டளையிட்டதற்காக நன்றி. உமது இரட்சிப்பின் கேடகத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்தை இரட்சிப்பீராக. மனம் திரும்பாத பாவத்தில் இருக்கிற, துக்கத்தில் இருக்கிற, வேதனையில் இருக்கிற, பற்றாக்குறை, கடன் போராட்டத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் சந்தித்து ரட்சித்து விடுவித்து
கிதியோனுக்கு விடுதலை கொடுத்து மேன்மையாய் நீர் கொண்டு போனது போல நடத்துவீராக. ஆண்டவரே, உமது வலது கரம் தொடர்ந்து தாங்கும்படி ஜெபிக்கிறோம். வியாதிகள் சுகமடையட்டும், கட்டுக்கள் உடையட்டும். எல்லாவற்றிலும் ஆண்டவரே பற்றாக்குறைகள் போராட்டங்கள் மத்தியிலே வனாந்தரத்திலே தாங்கி நடத்தினது போல ஒவ்வொரு பகுதியிலும் தாங்கி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் தாங்கி நடத்தி வருகிற தேவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. தானியேலின் ஸ்தானத்தை உயர்த்தி மேன்மைப்படுத்தும்படி காருண்யம். இன்றைக்கு வாலிப படிக்கிற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து, உம்மை நம்பியிருக்கிற பிள்ளைகள், ஆவிக்குரிய பிள்ளைகள், ஊழியர் செய்கிற பிள்ளைகள், குடும்பங்கள், வேலை, சம்பாத்தி எல்லாத்திலும் காருண்யம் பெரியவனாக்கட்டும். மேன்மைப்படுத்தி ஆசீர்வதியும். உமக்காக தீட்டுப்படாமல் வைராக்கியமாய் நம்பி இருக்கிற, உம்மை சார்ந்திருக்கிற, உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. நிச்சயம் கர்த்தருடைய காருண்யம் உங்களை பெரியவனாய் மாற்றி ஆசீர்வதிக்கும். கர்த்தரை மாத்திரம் பற்றி கொள்ளுங்கள். ஆமேன்.